சார் கிடைச்சிருச்சு சார். அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால இதை நேரடியா நீ மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போறதுன்னு பாரு. ரொம்ப நல்லது சார். உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிமா. வாழ்த்துக்கள் தமிழ். அந்த குறிஞ்சிநாதன் மேல விசாரணை கமிஷன் அமைக்க போறோம். நீ ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவ. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். வரமா வர. வாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ். என் பேரை காப்பாத்திட்ட. இதுதான் தமிழ். நான் ஒருத்தரை என் கம்பெனி எம்ப்ளாயா செலக்ட் பண்ணா அதுக்கு திறமை மட்டும்தான் காரணமா இருக்கும். அது இருந்தாதான் என் கூட பிசினஸ்ல ஒன்னா டிராவல் பண்ண முடியும். தமிழ் திறமையானவ, தைரியமானவ, அதை விட முக்கியம் நேர்மையானவ. அத மறுபடியும் நிரூபிச்சிட்டா. தமிழ் இருக்கிற வரைக்கும் என் கம்பெனிய யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்காது, அது எனக்கு தெரியும். அதுக்கு நீங்க என்னதானே பழி வாங்கணும்? ஏன் மேல இருக்கிற கோவத்தை இந்த கம்பெனி மேலயும் ஜனாமா மேலயும் காட்டுறீங்க. ஏன் மேல இருக்கிற வெறுப்புனால ஜனாமாவை பழி வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன முட்டாளா? ஏய், யார பார்த்து முட்டாளான்னு கேக்குற? ஆமா, ஒரு மரத்துல நுனி கிளையில உட்காந்துக்கிட்டு அடிக்கிளைய வெற்றவன முட்டாள்னு தானே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முட்டாள் தானே நீங்க. ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த கம்பெனில எனக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. சரியா சொல்லணும்னா என்ன விட அதிகமா உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு. அத கொஞ்சமாச்சும் நீங்க உணர்ந்திருக்கீங்களா? உங்க அப்பாவும் ஜனமாவும் இந்த கம்பெனியை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காங்கன்னு தெரியுமா? ஆனா நீங்க என் மேல இருக்கிற கோவத்தினால இந்த டெண்டரை அந்த குறிஞ்சிநாதனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்களே. என்ன பாக்குறீங்க? என்ன டெண்டருக்கு போக விடாம டைவர்ட் பண்ணி ஃபேக்டரிக்கு போக வச்சது நீங்க தானே? அது என்ன ஆதாரம் இருக்குன்னு மட்டும் கேட்காதீங்க. ஆதாரத்தை காமிச்ச ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த டெண்டர் உங்க அப்பாவோட கனவு. அதுக்காக அவர் எவ்வளவு உழைச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல எத்தனை ஏழை பொண்ணுங்க, ஏழை குழந்தைங்களோட வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவ்ளோ பெரிய தப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கணும். கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க ஒரு பெரிய உதாரணம். நீங்க பண்ண இந்த வேலையை மட்டும் நான் ஜனாமா கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. ஆனா நான் அதை பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களை வீட்டை விட்டு அனுப்பினாலும் ஜனாமா மனசுக்குள்ள துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கூட தானே பிரச்சனை. என் கூட நேரடியா மோதுங்க, நான் அது எதுவா இருந்தாலும் சமாளிக்கிறேன். அதை விட்டுட்டு கம்பெனி விஷயத்திலயோ இல்ல ஜனாமா விஷயத்திலயோ
இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். சுபி, என்னோட கசினுக்கு கனடால கல்யாணம். நான் 1 மாசம் அங்க போய் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. என்னடா ஓன சொல்ற? நான் போறேன்னு உனக்கு வருத்தமே இல்லையா? டேய் மச்சான், இப்படி உட்கார்மா குறுக்க முறுக்க நடந்துட்டா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லிட்டு நடந்துடா. வேற என்னவா இருக்கும்? அதான் சிபிய டென்ஷன் பண்றதுக்குனே ஒருத்தி வந்திருக்காளே, அவதான் காரணம். என்ன வெளிய அனுப்பிட்டு அவ உள்ள வந்தால நல்லா சிபிய திட்டி சண்டை போட்டிருப்பா. நீங்க சும்மா இரு. எப்ப தமிழை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருக்கு. நீ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணா அவளை உள்ள எடுத்துக்கிற. டேய், அவளுக்கு சப்போர்ட்டா பேசினா தொலைச்சிருவேன். டேய் மச்சான், இப்ப என்னன்னா நான் தப்பா சொல்லிட்டேன்? அவளால என் நிம்மதியா போச்சுடா. அவளை நான் மிரட்டி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன். ஏன் அவளோட நான் தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன். அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியலடா. எல்லாத்தையும் தாண்டி தாண்டி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காடா. பேசாம தமிழ் நீ லவ் பண்ணிடுறா. கேடி